வணக்கம். தென்னோலையில் நவீன மற்றும் பாரம்பரிய முறையில் உற்பத்தி பொருட்களை தயாரிக்கும் பயிற்சி பட்டறை ஒன்று கிழக்கு பல்கலைக்கழகத்தின் சுவாமி விபுலானந்தா இசை நடன கல்லூரி வளாகத்தில் புதன் மற்றும் வியாழக்கிழமை ஆகிய 2 தினங்களும் இடம்பெற்றன. இதன்போது தென்னையோலையின் கைவினைப் பொருட்களையும் அலங்கார வடிவமைப்புகளையும் சூழநேய உற்பத்தி பொருட்களும் எவ்வாறு உற்பத்தி செய்வது என்பது தொடர்பிலான பயிற்சி பட்டறை ஒன்று வழங்கப்பட்டன. இந்தியாவின் தமிழ்நாட்டிலிருந்து வருகை தந்த மில்லர் பவுண்டேஷன் அமைப்பின் சிறப்பு பயிற்றுவிப்பாளர் முத்து என்பவர் இப்பயிற்சிகளை வழங்கி வைத்திருந்தார். மேற்படி பயிற்சி பட்டறையில் கலந்து கொண்டிருந்த 82 பேருக்கு சான்றிதழ்கள் வழங்கி வைத்து கௌரவிக்கப்பட்டன. இதில் குறிப்பாக பெண்கள் வலையமைப்பின் மட்டக்களப்பு மாவட்ட பெண்கள் அதிகார சபையின் கைவினை உற்பத்திகளில் ஈடுபடும் பெண்கள், இயற்கையான வடிவமைப்புகளை செய்து கொண்டிருக்கும் ஆண்கள், மாற்றுத்திறனாளிகள், பெண்கள் தலைமை தாங்கும் குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள், இவரான கைப்பணி தொழிலில் ஈடுபடும் ஆண்கள், பல்கலைக்கழக மாணவர்கள் என பலதரப்பட்டோர் கலந்து கொண்டிருந்தனர். அம்மன் பவுண்டேஷன் அமைப்பின் நிதி உதவியில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் மட்டக்களப்பு மாவட்ட செயலகத்தின் உதவி மாவட்ட செயலாளர் பிரணவன், கிழக்கு பல்கலைக்கழகத்தின் சுவாமி விபுலானந்தா அழகிய கற்கை நிர்வாகத்தின் பணிப்பாளர் பாரதி கெனடி, அம்மன் பவுண்டேஷன் அமைப்பின் பணிப்பாளர் வாமதேவன், மட்டக்களப்பு மாவட்ட மகளிர் அபிவிருத்தி உத்தியோகத்தர் எஸ் அருணாளினி, மாவட்ட பெண்கள் அதிகார சபை தலைவி சாரதா தேவி, மாவட்ட பெண்கள் அதிகார சபை வியாபார இணைப்பாளர் திருமதி வசந்தராசா, சர்மிளா உள்ளிட்டோர் இதன்போது கலந்து கொண்டிருந்தவை குறிப்பிடத்தக்கது.